மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம், தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், எந்த காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், எந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி, உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். வீடு, வண்டி, வாகனம், மனை, அசையா சொத்துக்கள், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், இந்த 1க்கும் 4க்கும் உடைய புதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் ஆனி மாதம் 15ஆம் தேதி வரை ராசிநாதன் ராசியிலே ஆட்சி. இது சிறப்பான நிலை. அதுவும் சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம், சுகஸ்தானாதிபதியும் அவர்தான். அப்ப சுகமான வாழ்க்கை. ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறுவது பெரிய யோகம். அதாவது புதன் உங்கள் ராசிநாதன் ராசியிலே 15ஆம் தேதி வரை ஆட்சி செய்கிறார். அதோடு கூடி 4ஆம் இடத்து அதிபதியும் வீடு மூலமாக ஆதாயங்கள், வண்டி, வாகனம், மனை, இதன் மூலமாக ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். கமிஷன், தரகு, ஏஜென்சி மூலமாக ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். அப்போ என்னாகும், ராசி இப்போ அதாவது இந்த 4ஆம் இடத்து அதிபதி வீடு மூலமாக வருமானம், வண்டி வாகனங்கள் மூலமாக வரும், அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அசையா சொத்துக்கு வாங்குதல் அல்லது அசையா சொத்துக்களை விற்பனை செய்தல், அதாவது நல்ல விலை கிடைக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது நல்ல விலைக்கு விற்பனையாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏனென்றால் 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே 15ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கும் பொழுது வீடு மூலமாக வருமானம், வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம், அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம், விவசாயத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். கமிஷன், தரகு, ஏஜென்சி மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகும். ஆக இந்த மாதம் ஆனி மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு அனுகூலமான பலன்களையே தர காத்திருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரவங்க, தகவல் தொடர்பு ஸ்தானம் 3ஆம் இடம். ஆக இந்த தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆக இந்த 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். ஆக வெற்றி ஸ்தான அதிபதி ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதனோடு 15ஆம் தேதி வரை சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது புத ஆதித்ய யோகமாக இருக்கும். ஆக இந்த 3ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது எடுத்த காரியங்களிலே வெற்றி, இளைய சகோதர வழிய ஆதாயங்கள், புதிய செய்தி, நல்ல செய்தி. ஏன்னா தகவல் தொடர்பு ஸ்தானம் 3ஆம் இடம் இல்லையா, புதிய நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய அமைப்பு, புதிய கையெழுத்து, பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான எழுத்து சம்பந்தமான, பதிவு சம்பந்தமான முயற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல சூரியன் என்பவர் அரசாங்கம். ஆக அரசாங்கம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு, அரசு சம்பந்தமான புதிய முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல சூரியன் உஷ்ண கிரகம், தனக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஏன்னா தலைவலி, தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான தனக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சூரியன் செய்யும். அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5க்கும் 12க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் புத்திஸ்தானம், பதவிஸ்தானம். 5ஆம் இடம் தந்தையின் தந்தையை குறிக்கக்கூடிய இடம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஆகப்பா இந்த 5ஆம் இடத்து அதிபதி யார் என்றால் சுக்கிரன். 5ஆம் இடம் என்பது காதல் ஸ்தானமும். 5ஆம் இடத்து அதிபதி ராசியிலே சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதம் 23ஆம் தேதி வரை. ஆக புதிய காதல் ஏற்படும், காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளால் ஆதாயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடங்கிறது ஜாலியாக இருக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன் தெளிவாக இருக்கக்கூடிய நேரம். ஆக 5ஆம் இடத்து ராசியில இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன் தெளிவாக இருக்கும். நம்ம சிந்திக்கக்கூடியது தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதே போல 12ஆம் இடத்து அதிபதி ராசியில செஞ்சிருக்கும் பொழுது 12ஆம் இடம் என்பது அயன, சயன, போகஸ்தானம். அயன, சயன, போகஸ்தானம், படுக்கை அறை ஸ்தானம். 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 12ஆம் இடம் என்பது படுக்கை ஸ்தானம். ஆக இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் ராசியிலே செஞ்சிருக்கும் பொழுது இது சம்பந்தமான
யோகம் கிட்டும். அதாவது 5 படுக்கை, அதாவது கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய காதல் ஏற்படும். காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதே போல சுக்கிரனும் இந்த மாதம் 23ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே, அடுத்தது வாக்குதான குடும்ப ஸ்தானத்திலே சுக்கிரனும் அனுகூலமாக இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், 6ஆம் இடம் உத்தியோக ஸ்தானம், போட்டித் தேர்வு ஸ்தானம். ஆக இந்த 6க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலே இந்த மாதம் 28ஆம் தேதி, ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரம், நம்மளுடைய மூத்த சகோதரம், சித்தப்பா ஸ்தானம் 11ஆம் இடம். அபிலாஷைகள், நாம நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஆக 11ஆம் இடம் என்பது நீண்ட நாள் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இல்லையா? அந்த இடத்துல 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிற்கிறது வேற, அந்த இடத்துல அந்த அதிபதியை ஆட்சி பெறக்கூடிய அமைப்புங்கிறது வேற. ஆக 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே இந்த மாதம் 28ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது நீண்ட நாள் இச்சைகள், நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாளாக நடக்க வேண்டும்னு தவம் இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அதுவும் பூமி சம்பந்தமாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீட்டை நல்ல விலைக்கு விற்கிறது, இடத்த நல்ல விலைக்கு விற்கிறது சம்பந்தமானது உடனடி நடக்கும். அதே போல் சகோதர வழியிலேயே நீண்ட நாளாக ஏதாவது விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதுவும் நடக்கும். இயந்திரங்கள், புதிய இயந்திரம் வாங்குதல், அல்லது 11ஆம் இடம் செவ்வாய்ங்கிறது பூமி இல்லையா? பூமி சம்பந்தமான யோகம். அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரங்க 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி இருக்குது. இந்த மாதம் ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை செவ்வாய் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டே செவ்வாய் 11ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது தான். அப்போ அதுவும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது தான். ஆக நினைத்த காரியங்கள், நீண்ட நாளாக நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்யும்போது அது விரைவிலேயே நடைபெறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஹைலைட்டாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள், நீண்ட நாளாக காத்திருந்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும் மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.